தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ் டே 34. இது டே 33க்கான சேலஞ்ச் ஆன்சர். அவள் 3 வருடங்களாக இங்கே வேலை செய்கிறாள். ஷி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 3 years. சரியாக சொல்லியிருக்கீங்களா? வாழ்த்துக்கள். இன்றைக்கான முதல் சென்டென்ஸ், நான் நேற்று ஒரு புத்தகம் வாங்கினேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ட்ரை பண்ணி பாருங்கள். I bought a book yesterday. I bought a book yesterday. சரியாக சொல்லியிருக்கீங்களா? வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நீ என்னை அழைத்த போது நான் சமைத்து கொண்டிருந்தேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ட்ரை பண்ணி பாருங்கள். I was cooking when you called me. I was cooking when you called me. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நான் வந்த நேரத்திற்குள் அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? They had already left by the time I arrived. They had already left by the time I arrived. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், அவள் 1 மணி நேரமாக அழுது கொண்டிருந்தாள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிக்கலாம். She had been crying for an hour. She had been crying for an hour. சிறப்பாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நாங்கள் பள்ளியில் சேர்வதற்கு முன் அந்த இடத்தில் இருந்தோம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான விடையை நாளை வீடியோவில் கொடுக்குறேன். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசி கலக்குவீங்க. சப்ஸ்கிரைப்.